வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன், குரு வாழ்க, குருவே துணை. நம்ம ஜூன் மாத பலன்கள் பார்க்க போகிறோங்க. சரி, 2 மாதம் வருது. இதில் நம்மளுக்கு வைகாசியும் வருது, ஆணியும் வருது. சரி, புனிதமான மாதம். ஏன்னா வைகாசி நம்ம வைகாசி விசாகம் முருகரை கொண்டாடுவோம். இன்னொன்று ஆணி திருமஞ்சனம், நடராஜ பெருமாள் ஆனந்த தாண்டவம் சிதம்பரத்தில் ஆடினதும் இந்த ஆணி திருமஞ்சனம் நாளில் தான். ஸோ இது அப்பா அம்மா புள்ள 3 பேருக்கும் ஒரு செலிப்ரேஷனான மந்த், சூப்பரான மந்த், புனிதமான மந்த். இந்த மாதம் நமக்கு என்னென்ன நல்ல விஷயம் நடக்குது, நிறைய நல்ல கிரக சேர்க்கைகள் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ மிதுனமில் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஆணி ஆரம்பித்த உடனே புதனும் சூரியனும் சேருவாங்க, புத்த ஆதித்ய யோகம் அப்படின்வாங்க. அதே மாதிரி கடகத்தில் பார்த்திங்கன்னா குருவும் சுக்கிரனும் சேருவாங்க, குரு சுக்கிரன் யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் மகாலட்சுமி. குரு சுக்கிரன் தான் மகாலட்சுமி. ஸோ நம்ம ஜெம் ஸ்டோன்லாம் தருவோம் அதுக்காக. அதனால் இதில் நிறைய நல்ல கிரக சேர்க்கைகள் இருக்குது. அதனால் இந்த கிரக சேர்க்கைகள் வச்சு இப்போ குரு பயிற்சி வர ஜூன் மாதம், குரு பயிற்சி வர ஜூன் 2. இந்த குரு பயிற்சிக்கே தனியாக வர நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ இன்டர்வியூ கொடுத்துருக்கோம். ஸோ இந்த குரு பயிற்சி, இந்த கிரக நகர்வுலாம் பார்க்கும்போது இந்த மாதம் நம்மளுக்கு எப்படி இருக்குது, மெயினாக ஓவராலாக எப்படி இருக்கும், மற்றபடி வேலை, தொழில், திருமணம், கடன், நம்மளுடைய உடல் ஹெல்த்து, வெல்த், சந்தோஷம், இது எல்லாம் மொத்தமாக பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றா பார்ப்போம் வாங்க. தனுசு ராசி, தனுசு லக்னம் நல்லா இருக்குங்க. போன வருஷம்லாம் ஜாக்பாட் ராசியில் நீங்களும் ஒருத்தர். நம்ம யாரெல்லாம் நம்ம இன்டர்வியூ ஃபாலோ பண்ணி டக்குன்னு ஒரு 2-3 பேருக்கு எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் ஆச்சு. அதே வருஷம் குழந்தை பாக்கியமும் கிடச்சிது. சரிங்களா? யாரெல்லாம் பயன்படுத்திட்டீங்களோ சூப்பர். பயன்படுத்தாதவங்க இப்போவும் ட்ரை பண்ணலாம். சரிங்களா? இப்போ அடுத்த கட்டம் லைஃப் அப்படி தான் ஒரு சர்க்கிள் மாரி போகும். போன வருஷம் நம்ம என்ன சொன்னோம், மேரேஜுக்கு சொன்னோம். சரிங்களா? இப்போ இந்த வருஷம் அப்படியே பார்த்திங்கன்னா மேரேஜு, குழந்தை பாக்கியம் அப்படி சொல்லிட்டு வந்தோம். இது இப்போ அப்படியே இந்த வருஷம் பொருளாதாரம். ஏன்னா குரு பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. 2ஆம் இடம், 12ஆம் இடம் ரெண்டுத்தையும் பார்க்குறாரு. 2ஆம் இடம் பார்க்கறதுனால தனஸ்தானம் உயரும், குடும்பத்தில் சந்தோஷம் வரும். ஓகே, கல்யாணம் ஆயிடுச்சு, அடுத்து என்ன, அடுத்து ஃபேமிலி டெவலப் பண்ண சம்பாதிக்கிறது தான். அதனால் தனஸ்தானம் சூப்பராக ஏறுது. இது ஒன்று. அடுத்து தனம் வந்தால் என்ன பண்ணும், இன்வெஸ்ட் பண்ணும். இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம எனக்கு தெரிஞ்சு ஒரு புது கல்யாண ஜோடி தான், அழகாக குழந்தை பிறந்துச்சு ஒரே வருஷத்தில். அவங்க இதுக்கு வந்தாங்க, குழந்தை பேரில் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு கேட்டு வந்தாங்க. இந்த எஃப்டி போடணுமா, என்ன பண்ணணும், நான் போஸ்டலில் போடுங்கன்னு சொல்லியிருந்தேன். அகெயின் நம்ம போஸ்டலுக்கு யாரும் ப்ரொமோஷன் தரல, பட் அவங்களுடைய நிலமை பார்க்கும்போதும் அவங்களுடைய சார்ட் பார்க்கும்போதும் போஸ்டலில் போட்டால் நல்லதுன்ற மாதிரி வந்தது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு நிலம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லது, ஒவ்வொருத்தருக்கு கோல்டில் பண்ணால் நல்லது, ஒவ்வொருத்தருக்கு ஸ்டாக்கில் பண்ணால் நல்லது. அவங்களுடைய ஜாதக பிரகாரம் அவங்களுக்கு போஸ்டல் ஸ்கீம்ஸில் பண்ணால் நல்லதுன்னு சொல்லி போட்டிருந்தோம். குழந்தை பேரில் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி கரெக்டாக அந்தந்த விண்டோ அந்த ஜோதிடம் பிரகாரம் அந்தந்த விண்டோவை கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா லைஃப் ஸ்மூத்தாக போகுங்க. அதுக்கு தாங்க ஜோதிடம். ஜோதிடம்ன்றது எனக்கு எல்லாமே ஆண்டவன் செயல் தான். ஆண்டவன்கிட்ட விட்டுடலாம். அப்புறம் எதுக்கு ஜோதிடம் பார்க்குறோன்னா அந்த ப்ராசஸை இன்னும் ஸ்மூத்தாக எடுத்து போகிறதுக்காக தான். சரிங்களா? அதனால் இப்போ உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஃபேமிலி மெம்பர்ஸே சப்போர்ட் பண்ணுவாங்க. முக்கியமாக அம்மா இந்த விஷயத்தில், இந்த இன்வெஸ்ட்மெண்ட், வீடு வாங்கணுன்னா அம்மா, நகை வாங்கணுன்னா அம்மா வேணால் கூட்டிகிட்டு போங்க, சூப்பராக சப்போர்ட் பண்ணுவாங்க. இல்லை அம்மா ஸ்தானத்தில் இருக்கவங்களும் கூட்டிகிட்டு போகலாம், அவங்களும் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. சரி, வேறு என்னென்ன விஷயங்கள் இருக்குது? அந்த போன வருஷம் கல்யாணம் ஆனவங்களுக்கு இந்த தடவை அந்த மாங்கல்ய ஸ்தானம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இன்க்ரீஸ் ஆகும். இன்னொன்று, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே பயங்கரமான ஷேரிங் நடக்கும், உதவிகள் பண்ணிப்பாங்க. இப்போ யாருன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணாலும் பரவாயில்ல, இல்லை யாருன்னா ஒருத்தர் நான் வேலை செய்கிறேன், இன்னொருத்தர் பிஸ்னஸ் பண்ணலாம், நீ என் பேர் ரெஜிஸ்டர் பண்ண, நான் உன் பேரை காசு போடுறேனாலும். ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சவங்களே ஒரு 2 தனுசு ராசி தான் சேனல் வச்சுருந்தாங்க. அவங்க ஒய்ஃபில் பேரில் இப்போ அந்த சேனல் மாற்றிட்டு இவங்க புது சேனல் ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேர் அந்த மாதிரி. ஸோ
டக்குன்னு டெவலப் ஆகிறாங்க. அதை பார்க்கும்போது ஆசையாக இருக்குது. ஏன்னா அடுத்தடுத்த தடவை கன்சல்டேஷனுக்கு வரும்போது அடுத்தடுத்த லெவலுக்கு போய்ட்டு அந்த புது விஷயத்துக்காக வராங்க. அதை பார்க்கும்போது சார் இப்போ சேனலுக்கு பேர் வச்சு கொடுங்க, லோகோ டிசைன் பண்ணித்தாங்க, ஜோதிடம் பிரகாரம்ன்றாங்க. அது கேட்கும் போதெல்லாம் சந்தோஷமாக இருக்குது. ஸோ கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா ஜெயிச்சிடலாம். இந்த தடவைலாம் நீங்கள் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டோன்னா பண்ணலாம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சைட்லேருந்து இப்போ எதனா பணம் வரணும், இல்லை அவங்களுக்கு சொத்து வரணும், அதுக்கு எதனா ட்ரை பண்ண போகிறீங்கன்னாலும் தாராளமாக பண்ணலாம். வெளியே இருந்து எனக்கு ஹெல்ப் வேணும் சார், நான் இப்போ பிஸ்னஸ் நாங்கள் 2 பேரும் ஆரம்பிச்சிட்டோம், ஆனால் என்ன பண்ணுறதுன்னு புரியல சார், நாங்களே புதுசு சார், நாங்கள் கொஞ்சம் யங் கப்புள் சார், அட்வைஸ் வேணும் சார்னா உங்களுக்கு வந்து நிறைய விதத்தில் ஹெல்ப் பண்ணுறோம். இப்போ நம்ம ஜோதிடமாகவும் ஹெல்ப் பண்ணுவோம், பிஸ்னஸாகவும் ஹெல்ப் பண்ணுவோம். அதை தாண்டி வேறு ஏதோ உங்களுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்சர் வேணும், ஒரு பணமாக சப்போர்ட் பண்ணணும், இல்லை ஏரியாவில் ஒருத்தர் இன்ட்ரொடக்ஷன் வேணும்னா அந்தமாரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து எங்கே இருந்தாவது ஹெல்ப் வரும். அந்த அமைப்பு வந்து அவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்கு உங்களுக்கு. சரியா? அதேமாரி 12லேயும் உங்களுக்கு குரு பகவான் பார்க்குறான்றதால ஏகப்பட்ட நல்ல நியூஸ் வராங்க. நமக்கு யார் யாரெல்லாம் மொய் வச்சாங்களோ, நம்மளுக்கு கல்யாணம், நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன், நம்ம செலவு ஜாஸ்தி, சொந்தக்காரர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சின்ன சின்னதாக மொய் வச்சு அதை சேர்த்து சமாளிச்சிட்டோம். அதே மாதிரி இப்போ 12ல் உங்களுக்கு குரு, நிறைய நல்ல நியூஸ் வருவாங்க, அந்த சொந்தக்காரெல்லாம் வருவாங்க. அதே மொய் பணத்தை எடுத்து போய் நம்ம அவங்களுக்கு வைக்கணும். அப்படி தான் நம்ம இது ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து ஹெல்ப் பண்ணிக்கிற மெத்தட் பண்ணுங்கள். இதில் ஒன்றும் மென்மேலும் வளரணும் சார்னா, அதை கிடைக்கிற காசை டக்குன்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேனே ஜெயிச்சிடலாம். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஹவுஸ்லாம் சூப்பராக இருக்குது. அதாவது ஜாதகம் பார்த்து எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால், எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லதுன்ற பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ஜெயிச்சிடலாம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா, இப்போ மூல நட்சத்திரமாக இருந்தால் ஆஞ்சநேயர் சூப்பராக வேலை செய்யுங்க. சரிங்களா? இல்லை பொதுவாக நீங்கள் வந்து தனுசு ராசி லக்னத்தை கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இது பண்ணலாம், நம்ம லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. அது ஏன்னா இப்போ சனீஸ்வர பகவான்னா 10ஆம் பார்வையாக பார்க்க தான் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு ரொம்ப நல்லது. தட்சிணாமூர்த்தி வழிபாடு, குரு பகவான், அந்த நவகிரகங்களில் குரு பகவான் இருப்பார், அவரோட வழிபாடு. தத்தாத்திரேயர் இருக்கார், சாய்பாபா கோயிலில் தத்தாத்திரேயர் பார்ப்பீங்க, அவர் வழிபாடு. சித்தர்கள் வழிபாடு, ஏன்னா எல்லாவித நவகிரக பிரச்சனைகளையும் சமாளிக்கிறது ஒருத்தர், எல்லா வித நவகிரக பிரச்சனைகளையும் சமாளிக்க ஒருத்தர் முடியும்னா சித்தர்கள் தான், குருமார்கள் தான். அந்த குருமார்கள் வழிபாடு பண்ண உயர்ந்துக்கிட்டே போவீங்க. அதை முடிஞ்சால் மூக்கடலை நீங்கள் வந்து கோவில், சிவன் கோயிலில் தான் மூக்கடலை கொடுத்து வழிபாடு பண்ணலாம். சித்தர்கள் கோவிலில் இருந்தால் பூந்தி, இல்லை இந்த ஆரஞ்சு மிட்டாயெல்லாம் அது பின்னாடி ஏகப்பட்ட சூட்சமாக இருக்குது. நீங்கள் சித்தர்கள் கோவிலில் பாருங்கள், கல்கண்டு மிட்டாய் இதெல்லாம் தான் கொடுப்பாங்க. இதெல்லாம் கொடுக்கவே நீங்கள் வந்து ஒன்றும் சிறப்பாவீங்க. அதுவும் குரு நாள், குரு ஹோரையில் போயிட்டு வழிபாடு பண்ணிங்கன்னா இன்னும் மென்மேலும் வளர்ந்துக்கிட்டே வருவீங்க. இந்த ராசிக்கு வந்து ஒரு கிளப் பண்ணி சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒன்று ஜூன் பலன், ஒன்று செகண்ட் வந்து குரு பயிற்சி. உங்களுக்கு ஜூன் 2 குரு பயிற்சி ஆரம்பிச்சது. ஸோ அதுவும் எல்லாமே கலந்தான் சொன்னால், குரு பயிற்சி தனியாக நம்ம இதே சேனலில் வீடியோ கொடுத்துருக்கோம், இன்டர்வியூ கொடுத்துருக்கோம், அதையும் பாருங்கள். சரி, இப்போ வந்து நம்ம சொல்கிறது தான், ஒரு ராசிகள் லக்னத்துக்கும் ஒரு 2 கோடி தமிழர்கள் இருக்காங்க. அதனால் எல்லாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கோம், நம்மளுடைய கை ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி ஒவ்வொருத்தர் ஹாரோஸ்கோப் மாறும், ஜாதகம் மாறும், அதுக்கேற்ற மாதிரி சில நகர்வுகள் நிறைய சேஞ்ச் ஆகும். பட் பொது பலன்கள் இது தான். இதை தாண்டி உங்களுக்கு வந்து தீவிரமாக இல்லை சார், வீட்டில் ஒரு கல்யாணம் இருக்குது, வீட்டில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது, இல்லை வீட்டில் ஒரு கஷ்டம் இருக்குது, இதெல்லாம் நான் சரி பண்ணணும் அப்படின்னா நம்பர் இருக்குது, ஜாதகம் பார்க்கலாம். சில பேர் வந்து சார் ஜாதகம் நீங்கள் சொல்கிறது சிலது நடக்குது, சிலது நடக்கலை சார், என்ன சார் பண்ணுறதுனா, அப்போது வீட்டுக்கு வாஸ்து பார்க்கணும். சரி, நம்ம ஜாதகம் நல்லா இருந்து வாஸ்து சரியில்லைன்னா பிரச்சனை. ஸோ அதையும் நம்ம அது வேணுன்றவங்களும் அதுவும் பார்த்துக்கலாம். இதை தாண்டி நம்ம நிறைய ரெமடிஸ் தருவாங்க. கலர் தெரப்பி, அரோமா தெரப்பி, மெட்டல் தெரப்பி, மலர் மருந்துகள், இதெல்லாம் கொடுக்குறோம். அல்டிமேட்டாக இது எல்லாம் ஒரு டூல். அதாவது இப்போ நான் சென்னையிலேருந்து செங்கல்பட்டு போகிறேன்னா காரில் போகலாம், ட்ரெயினில் போகலாம், பைக்கில் போகலாம், சைக்கிளில் போகலாம், நடந்து போகலாம். அந்த மாதிரி இது ஜாதகம், வாஸ்து, மலர் மருந்து, ஃப்ளவர் ரெமெடிஸ், இதெல்லாம் ஒரு டூல். ஏதோ ஒரு டூல் நான் யூஸ் பண்ணி நான் நல்லா இருக்கணுன்றது தான் முக்கியம். அது வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள், என்ன பண்ண முடியுன்றதை பார்த்துட்டு நம்ம நல்லா இருக்கிற வழியை பார்ப்போம். இது ஒன்று. பொதுவாக இந்த மாதத்துக்கு நல்ல குரு அருள் வேணும்னா
நீங்கள் வந்து சிவபெருமான் நடராஜர் அம்பாளை பிடிச்சிக்கோங்க, முருகர் வைகாசி விசாகம் முருகரை பிடிச்சிக்கோங்க. இந்த மாதம் சூப்பராக இருக்கும். இந்த குரு பயிற்சி வர்றதுனால எல்லாரும் குரு பயிற்சி நாள் அன்னைக்கு கோயில் போங்க. நவகிரகத்தில் இருக்க குருவை வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப 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 நல்லது. தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். சில பேர் நிறைய பேருக்கு இப்போ சாய்பாபா கோயில் போகிறது பழக்கம். அங்கே தத்தாத்திரேயர் இருப்பார், அவரெல்லாம் வழிபாடு பண்ணுங்கள். இதெல்லாம் குருவை ஆக்டிவேட் பண்ணுறது. மஞ்சள் மூக்கடலை வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிடுங்க. வியாழக்கிழமை சாப்பிடுங்க. குரு ஹோரையில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக வேலை செய்யும். மஞ்சள் ட்ரெஸ் யூஸ் பண்ணுங்கள். தங்க செயின் போடுங்க. போட முடிகிறவங்க போடுங்க. ஆனால் இடுப்புக்கு மேலே இருக்கணும். இடுப்புக்கு மேலே தான் ஆண் உடம்பு, குரு உடம்பு. ஸோ இடுப்புக்கு மேலே போடுங்க, இடுப்புக்கு கீழே போடக்கூடாது. சரிங்களா? இடுப்புக்கு மேலே தங்க போடுங்க. இதுமாதிரி நிறைய விஷயம் இருக்குங்க. இதெல்லாம் கற்றுக்கணுமா? கால் பண்ணுங்கள், கற்றுக்கோங்க, யூஸ் பண்ணுங்கள். வாழ்க்கையில் எல்லாரும் நல்லா இருங்க. எல்லாரும் நல்லா இருக்க அந்த சிவபெருமான் நடராஜர் அம்பாளை வேண்டிட்டு, முருகர் வள்ளி தேவானை வேண்டிட்டு விடை பெறுவது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். நன்றி. வாழ்க வளத்துடன்.